இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகா கந்த சஷ்டி விரத வழிபாடு 2025 இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் முருக பக்தர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். முருக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரதம் நாள் என்றால் அது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் தான். முருக பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும், நட்சத்திரங்களில் கார்த்திகை, விசாகம், பூச நட்சத்திரங்களும், திதியில் சஷ்டி திதியும் முருக பெருமானுக்கு மிகவும் உயர்ந்ததாகும். தேய்பிறை, வளர்பிறை என மாதத்துக்கு 2 முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டியாக விழா எடுத்து கொண்டாடுகின்றோம். முருகபெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாத சஷ்டி திதியில் தான். இதை கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான 6 நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது. அதிலும் முருகபெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இங்கு நடைபெறும் சூரசம்கார விழா உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விழா அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. சஷ்டி திதியான அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்காரமும், அக்டோபர் 28ஆம் தேதி முருகபெருமான் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற உள்ளது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.